ஸோ ஸ்மாக்டவுனுடைய கம்ப்ளீட் ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸோ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் பேப்பரியோடைய கோ ஹோம் எடிஷனான ஸ்மாக்டவுனுடைய ப்ரிவியூ தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 12:49 கரெக்டாக டைம் சொல்லிட்டேன். அதாவது இதோட 25ஆம் தேதி காலையில். ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு வந்து பார்த்திங்கன்னா WWE ஸ்மாக்டவுன் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இருந்தாலும் சவுதியில் வந்து முன்னாடியே டேப் பண்ணிட்டாங்க. யூஎஸ்லேயும் சரி மற்ற கண்ட்ரிலையும் சரி லேட்டாக தான் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுனோட முழுக்க ஸ்பாய்லர் தான். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கும் பயாங்கா பெலருக்குமான குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸோடைய அட்வான்ஸ்டு மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் நம்மளுடைய இண்டி ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய ஜேட் கார்கில் பியாங்கா பெலர், ஸோ இவங்களுக்குள்ள கான்ட்ரோஷியல் உருவாகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேட்டராக இந்த ஸ்மாக்டவுன்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பரிவில் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா கிரேசன் வாலர் ஷோ வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ கிரேசன் வாலர் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்மலா ஹேல்ஸ் இன்டர்ஃபேஸ் ஆகிறாரு. கூடவே எல்ஏ நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேன்ஸ் ஆகிறாரு. ஸோ லேட்டராக இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்சும் பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து வச்சுட்டானுங்க. ஸோ இந்த டேக் டீம் மேட்ச்சில் நம்மளுடைய எல்ஏ நைட்டும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரை டிஃபீட் பண்ணாங்க, ஸோ கார்மலா ஹேல்ஸையும் நம்மளுடைய யார் ஆஸ்டின் தெரியும் கிரேசன் வாலரையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப், ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. சரி ரைட், அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க தேவைப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸும் ரேண்டியோடன் பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நம்ம பார்க்குறோம் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகன் பாலும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆகிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய இது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் நயா ஜாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் WWE விமன் சாம்பியன் பேலியை வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் குயின் ஆஃப் த ரிங் வின் பண்ண போகிறேன், உன்னை தான் ஃபேஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா டிஐஒய்க்கும் நம்மளுடைய டேக் டீம் சாம்பியன்ஸான நம்மளுடைய ஆஸ்டின் தேரி கிரேசன் வாலருக்கான அந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுன்ற மாதிரி டிஐஒய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூடவே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விமன்ஸ் WWE சாம்பியனான பேலிக்கும் செல்சி கிரீனுக்கான மேட்சும் நடக்குது. இதில் பேலி வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா பைப்பர் நிவின் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஏஜி ஸ்டைல்ஸுக்கும் நம்மளுடைய ஜென்ரல் மேனேஜரான நிக் ஆல்டிஸ்க்குமான செக்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் டிஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா ஆண்ட்ராய்டோட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகுது. அதில் ஆண்ட்ராய்டை என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் டைனசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன வேணுன்றதை எடுத்துக்கிறவேன்ற மாதிரி, எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறவேன்ற மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சோலாசிக்காவும் பாலிகமாவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மென்ஷன் என்ன பண்ணுறாங்க, டாங்காலுவா வந்து பார்த்தீங்கன்னா சவுதி வரலன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமன் ரைன்ஸ் இந்த மாதிரி நியூ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கொண்டு வர மாட்டார், அவங்களாம் வெரி டேஞ்சரஸ், ஸோ அவங்க ஏன் ரெஸ்கியூ பண்ணிங்கன்ற மாதிரி சோலோசிக்கோவை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோலோசிக்கோ அதே இடத்துல அகைன் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ரோமன் ரைன்ஸ் கம்பேக், ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் ஆன வர நான் தான் பிளட்லைனோட இன்சார்ஜ்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நியூ மேட்சஸ், அதான் நம்ம முன்னாடி ப்ரோமோவில் பார்த்தோம்ல. ஸோ ஜேட் கார்கில் பியாங்கா பெலர் அவங்களுடைய டேக் டீம் டைட்டில்ஸை நம்மளுடைய கேண்டிஸ் லேரே இண்டி ஹார்ட்வேர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பரிவில். ஸோ இதுக்கப்புறமா என்னது மெயின் ஈவெண்ட் டைம் தான். ஸோ ரேண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஸ்மாக் டவுன் முடிஞ்சிடுது. ஸோ ஸ்மாக் டவுனில் இதான் நடக்குது. ஸோ ஸ்மாக் டவுனோட ஸ்பாய்லர் வீடியோ தான் இது. இதை வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு இதை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறீங்கன்றது என்னோட ஒப்பீனியன்.